Sorry, okay, my recording is on. Huh? Yes, sir. My recording is on. I have to switch off certain things. I think my mic is off. Yeah, that's fine. Let me just check if my mic is off. இல்லாட்டி ரெண்டு ரெக்கார்டிங் வந்துகிட்டு இருக்கிறதுனால எக்கோ ஆகிக்கிட்டே இருக்குமா. Let me just Okay, okay. make mic is off. Okay. சரி அம்மா, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, so I am not using that's a green. Where is my blue? That is my black. That is my black. Okay. I think I'll have to use my cobalt blue. I don't have a Prussian blue. I have cobalt also. I also use that. ஓகே, கோபால்ட் ப்ளூ. ஏன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கட்டும், வேற எதுவும் கிடையாது. டார்க்கா இருக்கணும், அவ்வளவுதானே நமக்கு இப்ப. Hmm. அதனால எதா இருந்தாலும் பரவாயில்ல. Hmm. நான் வந்து we don't need much because we are going to give a very thin coat. So let's just take a little bit of whatever we want. தின்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணி, மீனிங் மீடியம் யூஸ் பண்ணி, that is how we are going to thin the paint, and we are going to give a very thin coat. ஏன்னா we don't want the texture to be covered. I feel mine will get covered because it's quite thin, sir, the texture. ஆமா, டெக்ஸ்சர் வந்து நம்ம எவ்வளவு வச்சோமோ அதுல வந்து half ஆயிருக்கும். இல்ல அதானே? That's exactly what you're talking about, right? Yeah. That will happen, of course, yes. Okay, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, I'm going to take a bristle brush. I was about to say something and put you off. Then I realized, இல்ல அது hog hair brush அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன். Then I realized, okay, I shouldn't say that to you. Okay. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சம் போல மீடியம் வந்து நான் வந்து எடுத்து ஊத்த போறேன். கொஞ்சம் போல மீடியம் ஊத்தலைன்னா நமக்கு வந்து it won't stick properly. So where should I do all this now, sir, or I'll do later? Yes. You well, you can see and then start with me. இப்போ நான் வந்து you can see my palette இல்லையா? Yeah, I can see it. இப்போ நான் வந்து அந்த ப்ளூவையும் அந்த ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ண ஒரு கிரே வந்துருச்சா? ஒரு கிரே வந்துருச்சு. லேசா கூலா இருக்கு அந்த கிரே. ஒரு கிரீனிஷ் டோன் வரும் இல்லையா நமக்கு? லேசா அந்த ஒரு கிரீனிஷ் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு கிரே வரும். நான் வந்து லேசா அப்படி நடிச்சு பாக்குறேன். ஓகே, மைன் இஸ் தின் இனஃப். இப்ப என்னன்னா வாட்டரியா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னேன். நேரத்துல கொஞ்சம் போல வாட்டர் வந்துருச்சு. சரி, டசன்ட் மேட்டர். இதுதான் நம்ம வந்து செய்ய போற வேலை. அப்படியே கொண்டாந்து அந்த டிராயிங்குள்ளேயும் உள்ள கொஞ்சம் போல வந்துட்டோம். See, the drawing, when we do a pencil drawing, it is say 1/4 millimeter thick and things like that. But this is நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 millimeters thick. சரியா? இப்ப நம்ம இத இவ்வளவு தூரத்துக்கு செஞ்சுட்டு immediately what we do is we take a piece of cloth and wipe off. அப்படி. Do you see why I am doing that? மேல வந்து அந்த பள்ளத்துக்குள்ள கலர் போயிருச்சு, மேலாப்புல இருக்கக்கூடிய கலர்லாம் வெளியில வந்துருச்சு. நான் இன்னும் கூட இதை ஒயிட் ஆக்க முடியும். எப்படி ஒயிட் ஆக்க முடியும்னா, துணியை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு லேசா டிப் பண்றேன். இங்க மாத்திரம் டிப் பண்ணியிருக்கேன்.
டிப் பண்ணிட்டு அதை ரொம்ப வெட்டா இல்லாம மேலாப்புல அப்படின்னு தொடச்சேன்னா இன்னும் ஒயிட் ஆகுது. தெரியுதா? கிட்டக்க போகணுமாண்ணா? I can see it. sir. யூ கேன் சி. இன்னும் ஒயிட் ஆகுது. அதாவது டிப்ல இருக்கிறது ஃபுல்லா வெளியில வந்துருது. அந்த அந்த ஹையஸ்ட் பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்ல இருக்கிறதுலாம் வெளியில வந்துருது. நான் இப்ப அடுத்த ஏரியாவுக்கு போறேன். So first, when you are putting this medium and the color, it should touch all places, the bottom, the top. எனக்கு வந்து டாப்ல மட்டும் டச் ஆகுது. எப்படின்னாமா டாப்ல மாத்திரம் டச் ஆகுதுன்னா the brush ஃபுல்லா டீப்பா உள்ளே விடட்டுமா சார்? ஆமா, நல்லா 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 பிரஷிங் பண்ணிடணும். ஓகே. என்னன்னா திக்கா பெயிண்ட் வைக்க வேண்டான்றேன். திக்கா பெயிண்ட் வச்சோம்னா the only problem would be அங்க ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய அந்த ரேஸ் அண்ட் ஃபால் இருக்கு இல்லையா, டெப்த் மைன்யூட்டா இருக்கக்கூடிய டெப்த்தை ஃபில்அப் பண்ணிடலாம். இது அதாவது இது வந்து திஸ் இஸ் நாட் இப்போ வாட்டர் கலர்ல இருக்கிற மாதிரி லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளமே கிடையாது. ஏன் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் கிடையாதுன்றேன்னா நம்மகிட்ட வந்து ஹெச்டி ஏற்கனவே இருக்கு. இங்க பாருமா, இப்ப வந்து நான் வந்து அந்த துணியில லேசா ஈரமா இருக்கிறதுனால அந்த அந்த டெக்ஸ்சர் கீழே அடியில இருக்கக்கூடிய டெக்ஸ்சர்ல மாத்திரம் அந்த டெப்த் வந்து ஏறிடுச்சு, ஒரு மீடியம் டோன் வந்துருச்சு இல்லையா? சரி, நான் வந்து அங்க அப்புறம் போறேன்னா இங்க வந்துடுறேன். இந்த இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் பார்த்த வரைக்கும் யூடியூப் கிளாஸஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் யாரும் எந்த டீச்சரும் அது செஞ்சு காட்டல. அதாவது அவங்க அதை யூஸ் பண்றது இல்லையா, அவங்களுக்கு தெரியாதா, யூஸ் பண்றது இல்லைன்னா தெரியாது இல்லையா, யூஸ் பண்றது இல்லையா தெரியாம எதுமா லேசா 1 or 2 drops வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசா மிக்ஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. சரியா? இத வந்து they don't demonstrate. பார்க்கறதுக்கு எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னா நான் பார்த்த வரைக்கும் they don't propagate this at allன்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்படி இப்படி ஒரு டெக்னிக் வந்து செய்யாதீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா shall I use a tissue or only cloth, sir? Cloth would be better, ma, because tissue will tear off. I just bring a cloth and okay. நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாகணும். I have to keep doing. இத வந்து ஆர்டிஸ்ட் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தர மாட்டாங்கல்ல. இத இப்படி வச்சு இப்படி தொடச்சி எடுக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு பெயிண்ட் ஏத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இத சொல்லித்தர மாட்டாங்களா, அவங்களுக்கு தெரியாதான்னு தெரியல. இங்க பாருங்க எப்படி தெரியுது பாருங்க, வெளியில தெரியல இல்ல முதல்ல. இப்ப அந்த இந்த இந்த இது இப்படி செஞ்சா இப்படி வரும் அப்படின்றது வந்து சொல்லி they don't இருக்காது, லெசன்ல இருக்காது. இது ஸ்லைட்டா வெட் பண்ணிக்கணுமா சார் கிளாத்? லேசா வெட் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும். என்னன்னா இப்ப அந்தந்த ஏரியால வச்சதை வந்து அப்பப்ப செஞ்சுட்டு போயிட்டா. Are you having your fan on or your AC on? The fan is on. Okay, be careful that the
the thing is not hitting your canvas directly. ஏன்னா குயிக்கா காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இது இப்படி துடைக்கிறது கஷ்டம். எனக்கு கரெக்டா பின்னாடி இருக்கு, அதே ப்ராப்ளம் தான். ஆனாலும் கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. See how I என்னம்மா yours is better-ஆ? ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் போல தண்ணி வச்சு தோடமா, இன்னும் கொஞ்சம் பிரஷ்ல இதுல கிளாத்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்க. சரியா? அப்படியே துடைக்க முடியாத லெவலுக்கு அது காஞ்சிட்டாலும் கூட ஐயையோ அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லை. Because see, watercolorல வந்து if we do something to go back to the stage that we the mistake நடந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து போறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆல்மோஸ்ட் அன்லெஸ் யூ ஆர் வெரி குட் எக்ஸ்பர்ட், அங்க அதுக்கு போறது கஷ்டம் இல்ல. இதுல வந்து போயிடலாம். இப்போ கொஞ்சம் பிரஸ் பண்ணி தொடச்சோனே கொஞ்சம் கலர் வந்துருச்சு. வருது. அதான் சொல்றேன் நான். அதாவது அப்படித்தான் இது இருக்குமே தவிர இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்காது இதுல. சரியா? அதனால யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இப்ப இந்த பிரிசில் ஹேர் பிரஷ் வந்து எக்ஸ்பென்சிவா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஐ யூசுவலி சே இல்லையா? When we are talking about bristle hair, I have to be very careful that I say bristle hair. I remember the way you reacted. Yeah, actually the paperல gelatin இருக்குது. நீங்க முதல்ல தடவை சொல்லியும் I didn't register. You told us first in Spaces itself. அப்போ I just listened to it and I didn't take it seriously. I continued buying paper. அப்புறமா நீங்க DSAல ஒரு தடவை சொல்லும் போது தான் it really hit me. ஆனா ஆக்சுவலா வந்து அந்த ஜெலட்டின் வந்து இட்ஸ் நாட் த ஃபிஷ் ஜெலட்டின். ஃபிஷ் ஜெலட்டினோ இல்லாட்டி மற்ற நான்வெஜ் ஜெலட்டின்ஸ் நிறைய. அதாவது ஜெலட்டின் வந்து எப்படி கிரீஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கிரீஸ்ன்றது வந்து யூஸ்வலா வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லையா? கிரீஸ்ன்றது பெட்ரோலியம் ப்ராடக்ட். அது இல்லாமல் வந்து அனிமல் ப்ராடக்ட்டும் உண்டு. இட்ஸ் நாட் as if there is no animal product at all. அனிமல் ப்ராடக்ட்டும் உண்டு. ஆனா கிரீஸ் வந்து ஜென்ரலா வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். ஆனா என்னன்னா அது வந்து it cannot be, surely it cannot be called organic. But it cannot be branded as inorganic. சரியா? அப்படி வந்துருது. இப்ப என்னன்னா there are other greases also. அது அப்புறம் போவோம். இப்ப கிரீஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா based on the viscosity of it, இப்ப ஒரு சைக்கிள் ப்ரீ வீல் இருக்கு இல்லையா? சைக்கிள் ப்ரீ வீல், சைக்கிள் செயின், அதாவது சைக்கிள் ஜென்ரலா சைக்கிள்ல வந்து மூவபிள் பார்ட்ஸ். பைசைக்கிள் நான் சொல்றது பைசைக்கிள் சொல்லிட்டு இருக்கேன். பைசைக்கிள் மூவபிள் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய என்னோட ஃபேஸ்ல நான் கலர் வச்சுட்டேன், அதனால இது வச்சுட்டேன், அதனால ஐ எம் கோயிங் இன்டு மை ஃபேஸ். ஓகே சார், என்னோட பேக்ரவுண்ட் கிரே, the tones are different here and there. It's okay no sir? ஆமா, இருக்கத்தானே செய்யும். ஸ்கல்ப்சர்லயே இருக்கே. ஸ்கல்ப்சர்ல ஈவனா ஒரே ஒரு டோன் இல்ல. கலரே வேரி ஆகுதுல்ல, டிபெண்டிங் அப்பான் the oil or dust that has collected. அந்த அங்கேயே இது வேரி ஆகுது. சரியா? அதனால அதை பத்தி எனக்கு தான் வேரி ஆயிட்டு இருக்கு. எனக்கு இன்டென்சிட்டியே வேரி ஆகுது, ரொம்ப நல்லாவே வேரி ஆகுது. ஓகே, ஸோ தட் டசன்ட் மேட்டர். இப்ப அந்த பைசைக்கிள் இதே கிரீஸுக்கும் ஒரு ஹெவி மிஷினரி ஒன்று வச்சுக்கிருவோம். ஒரு கிரைண்டிங் மில், அதாவது என்ன கிரைண்ட் பண்ண மெட்டல் கிரைண்ட் பண்ணக்கூடிய மில். அதுல வீல்ஸ் இருக்கு. அந்த வீல்ஸ் கியர் தானே, அதை கியர் தானே சொல்லுவோம். அதை மெட்டல் கிரைண்டிங் வீல்ஸ்.
அதுல இருக்கக்கூடிய திக்னஸ்க்கும் இதுல இருக்கக்கூடிய திக்னஸ்க்கும் there will be variation. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய வீல்ஸ் எல்லாமே they will be very heavy. பைசைக்கிள்ல இருக்கக்கூடிய கிரீஸோடைய விஸ்காசிட்டி டென்சிட்டி ஜாஸ்தி இருக்க வேண்டியது இல்ல. இதுல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து டென்சிட்டி ஜாஸ்தி இல்லாட்டி எதுக்காக கிரீஸ் போடுறோம்? we don't want the one metal, one moving metal to rub on another moving metal. cause friction. ஆமா, ஃப்ரிக்ஷன் ஆகி அப்ரேசிவ்னஸ் ஆயிடக்கூடாது. அதுதான் பேசிக் ஐடியா. அப்படின்றப்ப ஹெவி வீல் அப்படி அப்படின்னு இருந்துச்சு. இப்ப திக்கு, இப்ப சைக்கிள்ல வந்து ஒரு திக்கா ஒரு இது போடுறோம்னு வச்சுக்கிறோம், கிரீஸ் போடுறோம்னு வச்சுக்கிறோம். திக்கு கிரீஸ் போட்டோம்னா பைசைக்கிள், பெடல் பண்ற பைசைக்கிள், அது கிரீஸ் வந்து க்ளூ மாதிரி ஒட்டிக்கிட்டு நம்ம பெடல் பண்ண முடியாத லெவலுக்கு அது வந்து டைட்டா பிடிச்சுக்கும் இல்லையா? லாஜிக் பிடிச்சுக்கும். அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய கிரீஸ் வந்து கொஞ்சம் தின்னரா இருக்கணும், கொஞ்சம் ஆயிலியா இருக்கணும், விஸ்காசிட்டி கம்மியா இருக்கணும் இல்லையா? இட்ஸ் எவ்வளவுக்கு இப்ப எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ability, elasticity is not the character of flexibility. Elasticity is the character of returning to its original state. அதான் அந்த நமக்கு அந்த டேர்ம் வந்து நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது. சரி, எனிவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரப்பர்ல எலாஸ்டிக்கா ஸ்டீல் பால் எலாஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டீல் பால் தான் மோர் எலாஸ்டிக். இல்ல, இட்ஸ் a strange phenomenon இல்ல, இட்ஸ் நம்ம யூஸ்வலா வந்து இது ரப்பர் தான் மோர் எலாஸ்டிக்னு யோசிப்போம். ஆக்சுவலா ஸ்டீல் பால் தான் மோர் எலாஸ்டிக் பிகாஸ் தட்ஸ் the reason why the steel ball when it falls on say stone piece or cement floor, it jumps back so fast. அதே சைஸ்ல ஒரு ரப்பர் பால போட்டாலும் அவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் ஆகாது. பிகாஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஸ்டீல் இஸ் கிரேட்டர். ஓகே, சரி. அதே மாதிரி விஸ்காசிட்டியும் எவ்வளவுக்கு எவ்வளவு திக்கா இருக்கிறத தான் ஹைலி விஸ்கஸ் சொல்லி சொல்லுவோம். அப்ப ஹைலி விஸ்கஸ் இத வந்து ஹெவியர் வீல்ஸ், ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ், ஹெவியர் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் மேலதான் போடுவோம். சரியா? அது அப்ப அப்படி கிரீஸ்ன்றதுக்கே அவ்வளவு தூரத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப இத 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 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we didn't want அது எதுக்காக வந்து நம்ம கொஞ்சமா mixing water, we don't mind mixing a little bit of Fevicol, little bit more of Fevicol, we don't mind because we don't want this to build too much. And the texture இருக்கு இல்லையா, we don't want the texture to build much. Build, okay. ஏன்னா if it builds much, நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது we'll have to build that also much. இல்லையா? so surely we don't want. ஏன்னா பெயிண்ட் வந்து ஏற்கனவே HD வந்து ஒரு டியூப் வந்து 200 rupees. அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமே. சரியாம்மா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அந்த டாப்ல இருக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து நான் கலர் வைக்கவே இல்லை. அந்த ஏரியாவுக்கு வந்து நான் கொஞ்சம் போல வந்து ஒரு கலர் வச்சு நான் வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பேன். ஃபில்அப் பண்ணிட்டு
எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. வச்சுட்டு ஃபில்அப் பண்ணிட்டு அப்புறம் டெக்ஸ்சர் வச்சுக்கிருவோமான்னு தோணுது எனக்கு. விச் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல் ஃபார் அஸ். ஓகே. இது என்ன ப்ளூஷா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் சேர்த்துக்கிறோமா? ப்ளூஷா போச்சு. Sir, I filled this color and wiped it out halfway. கிளியரா இருக்கா? இன்னும் ரஃபா வைப் பண்ணலாமா? Okay. Canvas ஒண்ணுமே ஆகாது. So you don't have to worry about that. The canvas will not get spoiled. So you can sort of go into it heavily. Okay. இப்ப இந்த மீடியம் டோன் ஃபுல்லா வச்சிட்டோம். This is like using a tinted sheet now. அப்ப எங்கெல்லாம் வந்து மீடியம் டோன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கலர் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. We can keep going. Okay. நான் பாடியிலையும் ஃபுல்லா தேய்ச்சிருப்பேன். I want to cover the whole canvas. Okay. ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் தனியா அதுக்கு ஒண்ணு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்சர் வச்சு காயிறப்ப காஞ்சிக்கிட்டோம். டெக்ஸ்சர் இப்ப வச்சிட்டோம்னா குயிக்கா கிருகிருன்னு டெக்ஸ்சர் வச்சிட்டோம்னா because it's summer, it will dry fast. Bangalore, the Madras winter won't affect much. Bangalore winter வந்து கட்டாயமா drying வந்து it will affect. எவ்வளவுக்கு எவ்வளவு வைப் பண்ணி எடுக்க முடியுமா எடுமா? Yeah, I'm doing that. ஓகே. ஒரு ரஃப் கிளாத் யூஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தா கூட எடுக்கலாம். Okay. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இது செய்யும்போது I usually use oil when I'm doing this. Oil paints? Oil paints, yes. Oh. ஏன்னா அந்த வைப்பிங் அதுக்கெல்லாம் ஈஸி. ஆனா என்னமா ஒரு டிஸ்ட்ரெஸ்ட் லுக் வந்துருச்சா? ஓகே ஓகே. அதான் that's exactly what we want. ஆயில் செஞ்சோம்னா அட்வான்டேஜ் என்னன்னா கலரை எடுக்கிறது ஈஸி. ஏன்னா இட் ஒன்ட் ட்ரை ஃபாஸ்ட் இல்லையா? கொஞ்சம் விஸ்கஸா வச்சோம் அப்படின்னா நல்ல திக்கா பெயிண்ட்டை வச்சோம் அப்படின்னா அதாவது ஆயில் கம்மியா மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நான் அப்போ வந்து I won't use liquid. I'll be using only linseed oil because I don't want it to dry fast. வச்சிட்டு தொடச்சி எடுக்கும்போது இன்னும் உள்ள அதாவது இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிரே தெரியுதுன்னு வச்சுக்கிறோமே. ஒரு டார்க் கிரே, அது நல்ல பள்ளமான இடத்துக்கு போய் சேர்ந்த கலர்.
ம். அப்புறம் ஒரு மீடியம் கிரே, ஒரு ஆல்மோஸ்ட் ஒயிட், ஒயிட் இல்ல, ஆல்மோஸ்ட் ஒயிட்டா ஒரு கிரே. இல்லையா? அத 3 தான் தெரியுது இப்ப. ஆ, வச்சிடுறோம். வச்சிட்டு அது காயறதுக்கு வெயிட் பண்றது இருக்கு பாத்தியா? அது வந்து போதும்னு ஆயிரும். லிக்விட் போட்டோம்னா துடைக்கிறது கஷ்டம். ம். ரொம்ப குயிக்கா நம்ம தொடச்சிக்கிட்டு இருக்கும்போதே காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா, லிக்விட் காஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அத திரும்ப வந்து கிளீன் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆ. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஐம் கோயிங் டு லெட் இட் ட்ரை ம். டு அ டு அன் எக்ஸ்டென்ட். Okay. Sir, I have done this for half the painting. Should I finish the full or shall I finalize the drawing and then இது have the பூசிட்டு correct கூட one? இத பூசிட்டு கூட ஃபைனலைஸ் பண்ணலாம். இத பூசிட்டு கூட டிராயிங் போடலாமே. Okay, okay. சரியா? Yes, sir. So don't worry. Carry on. சரி. இப்ப வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆயில் வச்சு துடைக்கிறப்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்ப சில புத்தா ஸ்கல்ப்சர்ஸ், ஆல்மோஸ்ட் அந்த புத்தா ஸ்கல்ப்சர், அந்த ஒரிசால பழைய அந்த ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய கரோடான ஸ்கல்ப்சர்ஸ், அதைத்தான் வந்து டெக்ஸ்சர் வச்சு செய்ய வேண்டி வரும். அந்த ஆர்டர்ஸ் நான் அதை வந்து ஆர்டர்ஸ்க்கு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். டெல்லியில இருக்கிற சமயத்துல என் ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தப்ப, ஐ ஹேட் அ ஸ்டுடியோ கால்ட் ரஞ்சித் ஸ்டுடியோ அவுட் தேர். Oh, that's where Ramachandran sir used to come and all that. No, sir? And work, yes, he used to come and do. Actually, ராமச்சந்திரன் எப்பயுமே கூட இருந்துட்டு இருக்காப்ல. Of course, we studied together, இல்லையா? அதனால எங்க கூட இருந்துட்டு இருக்காப்ல. He joined Weaver Service Center. He used to take leave and come to my studio. Yeah, you mentioned that some hotel had ordered 500 paintings or something and you had ஆமா, to finish it. ஆமா, ஆமா. உட்கார்ந்து தடமுடன்னு அடிச்சு முடிச்சோம். சரியா? அப்படி அது இருக்கும். ஆ, அப்ப வந்து அக்ரிலிக்ல வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் வச்சுட்டு, டெக்ஸ்சர் நாங்க மிக்ஸ் பண்ணத்தான் செய்வோம். அப்ப இட் யூஸ் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். And the more money we save is more money we earn, இல்லையா? Yeah, அதனால அதனால நாங்க வந்து we would mix the textures. அதுவும் ஒரு 2 actually, கிலோ. என்னம்மா? sir, how much gloss, I mean, how much medium of this gloss to put, sir? நான் ஒரு 4-5 drops போடலாமா? Like ஒரு ஒரு 5-6 டிராப்ஸ் போடலாம். okay. 5-6 டிராப்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்திருந்தோம்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலர் இருந்துச்சுன்னா 5-6 டிராப்ஸ் போடலாம். கொஞ்சம் லேசா 1 or 2 டிராப்ஸ், 1 டிராப் வாட்டர் போட்டுக்கிட்டா கூட போதும். சரியா? So the first time I use texture white and acrylic on top, இந்த மாதிரி கோட் அடிக்கிறது வந்து அக்ரிலிக் அடிச்சுட்டு துடைக்கணும். ஃபுல்லா ஒரு 2 feet by 3 feet நம்ம பெயிண்டிங்ஸ், ஒரு 2-3 பெயிண்டிங் வேகமா எல்லாத்தையும் கோட் அடிச்சுட்டு, எல்லாத்துக்கும் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துடைப்போம் நாங்க. என்னமோ பிரெயின் ஒர்க் பண்ணாம ஃபுல்லா கோட் அடிச்சுட்டு துடைக்கிறேன். கம்ப்ளீட்லி இல்லை, எவ்ரிதிங் வாஸ் ட்ரை. எப்படி தொடச்சு எடுக்கிறது? அக்ரிலிக் வாஸ் ட்ரை. அது மீடியம் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்சர்லயும் ஃபெவிகால் இருக்கிறதுனால அதுவும் அக்ரிலிக் தான். அழகா ஒட்டிக்கிச்சு. அப்புறம் ஒரு டிவைஸ், ஒரு கட்டையில துணியை சுத்திட்டு, துணியை சுத்திட்டோம்னா, அப்ப கட்டையை வச்சு இதுல சப்போஸ் இதுல கட்டையை வச்சு தேய்ச்சோம்னா ஒன்லி த டாப் மோஸ்ட் பார்ட் வில் டச் த வுட், இல்லையா? நேச்சுரலி. ஒரு துணி சுத்திட்டு தின்னர்ல அதை நனைச்சு, தின்னர்னு என்சி தின்னர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே அந்த அக்ரிலிக் ஃபுல்லா தொடச்சு எடுத்தோம். That effect was beautiful. If I'm tempted to do that, but not necessary.
இப்ப இத வந்து லேசா just to show you. Mhm. இப்ப என்னன்னா இப்ப ஏதாச்சும் ஒரு இடம் எடுத்துக்கிருவோம். நாட் அ வெரி சிக்னிஃபிகன்ட் ஸ்பாட்னு எடுத்துக்கிட்டோம். அந்த டார்க் கம்ப்ளீட்டா வரப்போகுதுன்ற ஒரு ஸ்பாட் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல டார்க் வரப்போகுது. Mm. இப்ப அத நான் திரும்ப டார்க் வைப்பேன். இப்ப கொஞ்சம் போல சாண்ட் பேப்பர் வச்சு அந்த இடத்த வந்து ஐ அம் கோயிங் டு sort of rub off and show you what happens. This is what you did with that stick. ஆமா. That's what I found. Just the top will get rubbed off. அவ்வளவு தூரத்துக்கு அது டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி தெரியும். தெரியுதா அது? Actually, where did you scrub, sir? I cannot see that. Here. அதாவது இந்த இடத்துல எல்லா மீதி இடங்களும் இப்படி இருக்கு, அந்த இடம் அப்படி இருக்கு. தெரியல? இப்ப தெரியுதா? Yeah. It's like canvas. ஆமா. ஆமா. இப்ப இங்க கீழே வந்து இருக்கிறதுக்கும் டெக்ஸ்சருக்கும் இங்க இருக்கிற டெக்ஸ்சருக்கும் பார்த்தா ரிலீஃப் வந்து ரொம்ப ஹையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் ஒரே ரிலீஃப் தான். சரி, இல்ல மீனிங் சொல்றேன். அத இப்ப எப்படி that is how we learn. ஆக்சுவலி இப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அந்த டெக்னிக் நமக்கு தெரியுமே தவிர எவ்வளவுக்கு எவ்வளவு ரீட் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு அது தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. இல்ல இவங்க டீச் பண்றவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லாம விட்டுறாங்க அப்படின்றேன் இல்லையா? ப்ராபப்ளி தே ஹேவ் நாட் ட்ரைட் இட். that is a possibility. சரி அம்மா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஸ்கல்ப்சரை நான் விட்டுட்டு எங்கெல்லாம் ஷேடோ விழுகுதோ எங்கெல்லாம் ஷேடோ விழுகுதோ அந்த இடத்துல மாத்திரம் நான் வந்து ஒரு இதே கிரே ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி ரிலீஃப் பண்ண போறேன். ஸோ இட் ஹேஸ் டு பி அ டிராயிங். இட் ஹேஸ் டு பி அ டிராயிங்னா எப்படின்னா இட் ஹேஸ் டு பி அ டிராயிங்னா யூ ஹேவ் டு ஃபாலோ அ டிராயிங்ன்ற. சரியா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். I have a blue and a brown. I have a cobalt blue. I'll just show you. This will be slightly more in quantity. We won't mix a white to this. And I'm going to be putting on my burnt sienna deep. And this is I can use a knife, but I'm not going to be using a knife. 2 drop medium விட்டுக்கிறேன் நான். Because I want it to dry fast. I'm also experimenting with mixing varnish. Varnish mix பண்ண என்ன ஆகும்னு பார்த்தா நல்லா தான் வருது. Meaning it's not going disastrous. I'll have to see what happens finally, but சரியா? இப்ப வந்து I have mixed that color. இந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேம்மா. அதே ப்ளூவும் ப்ரௌனும் அவ்வளவுதான். சரியா? இப்ப ஆக்சுவலா இங்க ஸ்கல்ப்சர் மேலேயும் ஒரு ஷேடோ வரப்போகுது. But I'm not going to be concentrating on that. What I'm going to be doing is I'm just going to give only the background shadow area. அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா?
இந்த ஸ்டோன். ஓகே. இப்ப அப்படின்னா இப்ப வந்து எங்க என்ன ஆயிருக்குன்னா, இப்ப இந்த காலோடைய ஷேடோ எப்படி விழுந்திருக்குன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ இருக்கு. அதாவது ம். இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ இருக்கு. இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா, அப்படி வந்து அந்த அந்த கால ஒட்டியே அந்த ஷேடோ அப்படியே போகுது. அப்படியே போகுது. அப்படியே போய் இப்ப இதோடைய இந்த 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 இது இருக்கு இல்லையா? ம். அந்த அம்ப்ரெல்லாவுடைய பாட்டம் வந்து அந்த இடத்துக்கு வருது. யூ கேன் சீ மை டிராயிங் கிளியர்லி? Yeah, I can see it. Sir, ஓகே. till now I சரி. have followed with you, but இதுல இருந்து I அ will do it for video from now. ஓகே. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. ஓகே. சரியாம்மா? இப்ப வந்து என்னன்னா, நான் வந்து அந்த ஸ்கல்ப்சர் விட்டுறேன். ஸ்கல்ப்சருக்கும் ஷேடோ வரப்போகுது. ம். சரியா? இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இங்க இருந்து லைட் வந்து இந்த ஆங்கிள்ல வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு வந்து இந்த இடத்துல ஜாஸ்தி ஷேடோ வராது. இதோடைய ஷேடோ தான் அங்க வரும். So here what I'm going to do is I'm going to leave a little bit and bring down the shadow like that. Sir, I looked at my painting and then turned to the screen. It looks very nice. A 3D effect has come. ஆமா 3D ஆமா. ம். கிளீனா பக்காவா அது வச்ச உடனேயே அந்த 3D எஃபெக்ட் வந்துரும். ரொம்ப நல்லா வந்துருச்சு சார். ஆ? சரியா? ம். இப்ப நான் கொஞ்சம் லேசா ஆ பிரஷ் பண்ணி விடுறோம். ஸ்மூதன் பண்ணி விடுறோம். அந்த அந்த பிரஷ் ஸ்ட்ரோக் வந்து இதெல்லாம் we ஸ்ட்ராங்கா didn't do. இல்லாம. This and all என்னம்மா? we didn't do Buddha. Buddha we didn't do so this and all, no, sir. எங்கம்மா? Buddha. புத்தால வந்து இப்படியா? இதா? இது பண்ணல. புத்தால இவ்வளவு ரிலீஃப் இல்லையே. ஆமா. புத்தால இவ்வளவு ரிலீஃப் கிடையாது. Yeah. புத்தா வாஸ் சார்ட் ஆஃப் வெரி சேன். ஏன்னா நம்ம இவ்வளவு டைம் எடுத்து அது செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை நமக்கு. ஆமா. ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. மெச்சூரிட்டி இன் த சென்ஸ் நான் ஏஜோட மெச்சூரிட்டி சொல்லல, நமக்கு பெயிண்டிங். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் மீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? Yeah. So not everybody had that kind of an understanding. ம். சரி, அதனால ரொம்ப சிம்பிளா ஒரு டெக்னிக் தான் நான் வந்து அங்க யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்ல எஃபெக்டிவா வந்துருந்துச்சு. Yeah. அது உஷா அப்படின்னு ஒருத்தங்க நம்மளோட இருந்தாங்கல்ல. உஷா வாஸ் யுவர் கிளாஸ்மேட்? நோ, she was not your Her classmate. husband bought it, she said. ஆமா. அது வந்து அவங்க வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு அதைத்தான் கொண்டாந்து வைக்க போறேன் அப்படின்னுட்டு இருந்தாங்க. ஓ, ஓகே. சரியாம்மா? இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னா, இப்ப இந்த இடம் வந்து இப்ப இந்த அந்த அந்த ஃப்ளவரும் அப்படி அதுக்கும் ரிலீஃப் வந்துருது. சரியா? அப்படி ரிலீஃப் வந்துருது அது அந்த ஃப்ளவர். அது நான் லேசா வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லேசா அங்க கலர்ஸும் வச்சிடுறேன். இது எல்லாமே டக்குன்னு வெளியில வந்தாகணும். அப்ப அதை அப்படி வச்சிடுறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க வந்து பள்ளம். ஒரு குரூவ் இருக்கு அந்த இடத்துல. ஒரு குரூவே இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த குரூவை அப்படி வரைகிறேன். அத நான் அந்த இடத்துல டெக்ஸ்சர் ஜாஸ்தி வைக்கல. எல்லா இடத்துலயும் டெக்ஸ்சர் வச்சோம் அப்படின்னா அப்ப டெக்ஸ்சரோடைய பியூட்டி வந்து will not be clearly seen. Too much could mean distraction. அதனால வந்து அங்க டெக்ஸ்சர் வைக்கல. நான் மேல வந்து டெக்ஸ்சர் வைக்காம விட்டுருக்கேன். சரியா? இப்ப வந்து அந்த இடத்துல அம்ப்ரெல்லாவுடைய இதை வந்து ஷேடோ வந்து இப்படி வந்துருச்சு. இது அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கு. இந்த இடத்துல இங்க வந்து அம்ப்ரெல்லாவுடைய ஷேடோ வரும் இல்லையா? அங்க ஷேடோ வரும், ரிஃப்ளெக்டட் லைட் வரும் அந்த இடத்துல. அதை வந்து நம்ம வந்து இந்த டிராயிங்கை வந்து இதை வந்து இந்த ரிலீஃப் கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த லைனை போய்கிட்டே இருக்கேன். Very nice, sir. It looks beautiful.
டக்குன்னு வேற ஒரு ஃபீல் வந்துருச்சு இல்லையா? இப்ப நம்ம we can decide. இப்ப இந்த இடத்துல ஒரு லைன் ஒண்ணு போட்டிருக்கேன் இல்லையா? ம். அத ஒட்டி ஒரு பட்டி அப்படின்னுவாங்க அத. பட்டின்னா ஒரு பேண்ட். ம். இப்ப இந்த பேண்ட் வந்து கீழ போன மாரி காட்டுறதா இருந்தாலும் காட்டலாம், மேல வந்த மாரி காட்டுறதா இருந்தாலும் காட்டலாம். ம். சரியா? என்ன செய்யலாம்? கீழ இருக்கட்டுமா? மேல வந்துரட்டுமா? I don't know exactly what. இல்ல இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா? ஆமா. You can see இல்லையா? You mean go in or come out like that? ஆமா. This can be protruding Ah. or this can be protruding and that goes behind. We'll keep the border protruding. Outside Yeah. outside is protruding. Okay. Yeah. What do you feel, sir? I don't know. I'm ஆமா. not. outside is protruding. இல்ல எது செஞ்சாலும் ஒண்ணுதான். மீனிங் ஒண்ணுதான் in the sense it won't be என்ன சொல்றது? ஒரு drastic sea change ஒண்ணு கிரியேட் பண்ண போறது கிடையாது அது. Ah. அந்த இடத்துல ஒரு தீமை வந்து மாத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அது. Ah. சரியா? ஆனால் it has to be done. Yeah. சரியா? அது ஒண்ணு மேல வரணும் இல்லாட்டி கீழே போகணும். இப்ப இது மேல வருது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வோம்னா நம்ம லைட் விழுகிறப்ப இந்த எட்ஜில் விழும். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் போல லேசா அதுக்கு லேசா நாட் மச் அந்த கொடை வெளியில வந்துடட்டும். அந்த கொடை இருக்கு இல்லையா? அந்த கொடையை வந்து நான் வந்து கொடையை விட்டுட்டு பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் கலர் வைக்கிறேன். இந்த இடம் அப்படி வந்து ப்ரோட்ரூட் ஆகுற மாதிரி வச்சிடறேன். அங்க ஒரு சின்ன ஒரு பள்ளம். லேசா அப்படின்னு கலர் வச்சோம்னா அது பள்ளம் ஆயிருது. சரியா? அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா இந்த இடத்த கொஞ்சம் லேசா டார்க் ஆக்குனேன்னா அந்த டெக்ஸ்டர் வந்து தெரியுது. அப்படி வச்சிருவோம். இப்ப என்னன்னா this is as I told you, this is what we are going to be doing. We are not going to be bothered about the exact science of it. Yeah. We can think about the exact science and we can do it. Nothing அப்படி செய்யக்கூடாதுன்றதும் கிடையாது. பட் நமக்கு வந்து we want to finish it fast. Yeah, we want to finish it fast. We want to finish it fast and we want to see how this is going to help us in our work. சரியா? அப்ப இப்ப இது வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு இப்படி செய்யலாமே. Probably you can start thinking about having this as your style. Having this as your style. Okay. எல்லா பெயிண்டிங்கும் நீ வந்து டெக்ஸ்சர் வச்சு தான் செய்யலாம் அப்படின்றது வந்து you can plan. Why not? சரியா? அப்ப அதுக்கு வந்து இது வந்து ப்ரிலிமினரியா நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இங்க வந்து விழுந்துட்டு இருக்கு. இத வந்து லேசா வந்து ஐ அம் பிரிங்கிங் இட் அவுட். பிரிங்கிங் த பெடஸ்டல் அவுட். நம்ம பெடஸ்டல் வந்து இப்போ வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து பெடஸ்டல வந்து ஐ அம் பிரிங்கிங் இட் அவுட். எப்படி இங்க பின்னாடி வந்து கொஞ்சம் போல டார்க் வச்சேன்னா whatever is in the foreground comes out. That we can see. So yours is just so beautiful, sir. என்னன்னா see this was dark. இப்ப வந்து இத கம்ப்ளீட்டா மறந்துட்டோம்னா the background is dark. Yeah. இப்ப இப்படி எடுத்தோம்னா this is light. அப்ப இன்னும் எவ்வளவு கேம் we can playன்றத பாருமா. The kind of games that we can play. When you said we do this in texture, I didn't think of this effect at all, sir. This is really amazing. நல்ல பிரமாதமா வருது ஆக்சுவலா. எனக்கு வருமான்னு தெரியல, but yours looks great. இல்ல வந்துரும். அதாவது என்னன்னா
how you are going to follow thisன்றதுல தான் இருக்கு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? I don't know why the okay, it came back. Oh, okay. So when you switch on my The video. camera thing shifts. Okay, doesn't matter. இல்ல when ஷிஃப்ட் ஆயிருச்சு நான் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இப்ப இந்த கால் வரைக்கும் வந்துட்டேன். நான் இப்ப இந்த சைட வந்து ஐ ஹாவ் டு சார்ட் ஆஃப் மேனேஜ். முதல்ல வந்து நான் என்ன செய்ய போறேன், இத வந்து நான் வந்து கொஞ்சம் மேல தூக்கி போறேன். இத கொஞ்சம் மேல தூக்கிட்டு இங்க வந்து இன்னொரு ஒரு ஸ்டெப் ஒண்ணு கொண்டாந்துற போறேன். இந்த பெடஸ்டல்ல அப்படி ஒரு ஸ்டெப் ஒண்ணு கொண்டாந்துருப்பேன். கொண்டாந்து அது பிளாட் அப்படி போகுது, இப்படி போகுது அது. இப்ப என்னன்னா இப்ப இதுல வந்து கீழே வந்து அப்படி தெரியுது இப்படி தெரியுதுன்னுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய டிராயிங் லேசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம வந்து பாதர் பண்ண வேண்டாத லெவலுக்கு நம்ம வந்து இத ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். பின்ன இது அவ்வளவுதான் இந்த இடம். இந்த இடத்த வந்து நான் வந்து பெருசா வந்து இங்க ஒரு வேளை நான் வந்து செஞ்சாலும் செய்வேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல டெக்ஸ்சர் லேசா வந்து மேல வைக்கிற மாதிரி வச்சாலும் வைப்பேன் நான். ஆனா இந்த இடம்லாம் போதும், அவ்வளவுதான் போதும். லேஸ் அந்த பிரவுன் வந்து இப்ப அந்த 15th பேட்சுக்கு ஆயில் பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்கேன். செஞ்சிருந்தேன் அந்த லேண்ட்ஸ்கேப் ஒன்று செஞ்சிருந்தேன். இப்ப இது செஞ்சிருந்தேன் தெரியுமா, ஒரு மோனோக்ரோமேட்டிக் ஒர்க் மாத்திரம் செஞ்சிருக்கேன் இப்ப. ஆமா ஆமா சரியா. அப்ப அதுல அத செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ, ஏன் சார் ப்ரௌனே யூஸ் பண்றீங்க எல்லாத்துக்குமே, டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்ப நீங்க ப்ரௌனை தான் யூஸ் பண்றீங்க, ஏன் அப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்ச்சு. ப்ரௌன் வந்து ஒரு நியூட்ரல் கலர். எங்க எது இருந்தாலும் ப்ரௌனை வச்சுக்கிட்டு வந்தோம்னா அது தெரிஞ்சாலும் ஈவன் ஆஃப்டர் பெயிண்டிங் அது தெரிஞ்சாலும் அது ஒரு மிஸ்டேக் மாதிரி இருக்காது. அந்த இடத்துல வந்து ப்ரௌன் விட்டுருக்கோம் அப்படின்னு தான் தோணும். போர்ட்ரைட்டா இருந்தாலும் அப்படித்தான் தோணும். லேண்ட்ஸ்கேப்பா இருந்தாலும் அந்த ப்ரௌனிஷ் டோன் வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்காது. எந்த ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்காது. இப்ப பாருமா, இந்த இடத்துல எல்லாம் ப்ரௌன் தெரியுது. இட் டசன்ட் லுக் ஆட் அட் ஆல். இல்லையா? இட்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். இட் ஷுட் லுக் ஆட். என்னது ப்ரௌன் அந்த இடத்துல என்ன ப்ரௌன் கலர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த இடம் டார்க்கா இருக்கு, அந்த இடம் டார்க்கா இருக்க கூடாது, ரைட்? அது ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இப்ப இங்கெல்லாம் ஒயிட் வைக்கிறப்ப அதெல்லாம் போயிடும். இப்ப என்ன, நம்ம வேல்யூ ஸ்கேல் வச்சு லைட் அண்ட் ஷேடை வந்து நமக்கு லைட் அண்ட் ஷேட் எப்படி எங்க எந்த ஆங்கிள் இருந்து அந்த வி ஸ்டடிட் தட், ரிமெம்பர்? ஒரு புள்ளியில இருந்து, அதாவது ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சோம், சோர்ஸ் ஆஃப் லைட்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னோம். இப்ப அதெல்லாம் பேஸ் பண்ணி வச்சோம்னா இப்ப இந்த இடத்துல இங்க வந்து அது வெளியில வந்து அது அவ்வளவு தூரத்துக்கு தெரியல, இல்லையா? இந்த இடத்துல வெளியில வந்து அது அவ்வளவு தூரத்துக்கு தெரியல.
கொஞ்சம் 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 தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இது இப்ப இந்த இடத்துல இந்த சைடுல வர்றப்ப நல்லா தெரியும். லேசா ப்ளூ என்னுடைய பிரஷ்ல இருந்து வெளியில வந்துச்சு. ஐ ஜஸ்ட் தாட், ஓ ப்ளூ வருதுன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும்ட்டேன். என்ன செய்ய போகுது அந்த ப்ளூ, பாவம், அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். இந்த ஸ்டோன் வெளியவே வந்துருச்சு இல்லையா? இந்த சைடுல அந்த ஸ்டோன் வந்து வெளியில வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து நம்ம வந்து இப்ப அந்த ஸ்டோன் வந்துச்சு, வெளியே வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது எதுவுமே வந்து தெரியாத லெவலுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் இஸ் யூனிஃபைங் த ஹோல் பெயிண்டிங். ஓகே. So yours doesn't look like a painting anymore. It's become 3D வந்துருச்சு இல்லையா? 3D yeah. டக்குன்னு 3D வந்துருச்சு. என்னன்னா இப்ப 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 நம்ம வந்து மோர் மோர் தேன் டூயிங் எ பெயிண்டிங், நம்ம வந்து we are doing an experiment. Yeah. சரியா? Success of this painting is not our concern at all at this moment. அப்படிதான் நம்ம இப்ப யூசுவலா எந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தாலும், மைனா செய்யும் போதும் சரி, அது செய்யும் எது செய்யறதா இருந்தாலும், success was not the aim. Yeah. Do understanding it right was the aim. சரியா? அப்படின்றப்ப வந்து இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஒரு டெக்ஸ்சர் ஒண்ணு வைக்கிறோம். அந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு அந்த 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 இந்த பெயிண்டிங் வந்து பேக்ரவுண்ட் வந்து பெயிண்டிங்கோடைய சப்ஜெக்ட் மேட்டர், பெயிண்டிங் இல்ல, சப்ஜெக்ட் மேட்டரோடைய மீடியம் வந்து ஸ்டோன், which is not. Medium is canvas, acrylic on canvas. அந்த ப்ளூ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த ஸ்டோனோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டோனோட எஃபெக்ட் தான் இந்த பெயிண்டிங்கை வந்து இட்ஸ் பிரிங்கிங் இட் டுகெதர். சரி, அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா யூஸ்வலா என்ன செய்வோம், நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்சர் வைக்காம விட்டுருக்கேன். ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் கலர், அதாவது பேஸ்டல் செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இதை வச்சிருவோம் இல்லையா, என்ன சொல்றது, டிண்டட் ஷீட் ஒன்று வச்சிருவோம். சரி, அவ்வளோ தூரத்துக்கு போகிறோம். அந்த அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஒரு ஒரு 95% 95 ஒரு 85% கரெக்டா இருக்கும்.
100% கரெக்டா இருக்கணுன்ற தேவையில்லை. ம். 85% கரெக்டா இருந்தா போதும். இப்ப இதுக்கு மேல நான் வந்து ஸ்கல்ப்சருக்கு வந்து லைட் அண்ட் ஷேட் கொடுத்த உடனே ஸ்கல்ப்சரும் ரவுண்ட் ஆயிரும். ஓ ஓகே. சரியா? அப்படியே சிலை கண்டினியூ. சோ இது வரைக்கும் ஐ வில் டு சார். முதல்ல இது வந்துட்டோம், அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் கண்டினியூ. சரி, அப்ப இந்த கிளாஸ்ல வந்து ஒரு வேலை செஞ்சிருவோமா நம்ம. கொஞ்சம் போல டெக்ஸ்சர் ஒயிட் எடுத்து So till now you have not given any texture in the body, இல்லையா? பாடியில ஒன்னும் டெக்ஸ்சர் கொடுக்கல. இதுக்கு கொடுத்துட்டேன், கொடைக்கு கொடுக்கல, ஃபேஸ்க்கு கொடுத்துருக்கேன். இந்த கையில லேசா கொடுத்தேன். ஆக்சுவலா வந்து தட்ஸ் நாட் இனஃப். சரியா? இப்ப நான் வந்து பாடிக்கு கொஞ்சம் குயிக்கா டெக்ஸ்சர் கொடுத்து பார்ப்போமா, இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கிறோமா? Your choice. இல்ல, your choice, because you will have to tell me if you will be able to manage it one go. இல்ல, I'll do this much, sir. நான் இது வரைக்கும் you'll do this much. Okay, you do this much. சரி, இன்னும் 2-3 இடங்கள்ல வந்து கலர் வச்சாக வேண்டி இருக்குமா, அந்த இடத்த மாத்திரம் வச்சிட்டேன்னா நமக்கு வந்து இந்த வாக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னன்னா இப்ப வந்து இதோடைய ஷேடோ இந்த இடத்துல விழும். அதை இங்க இப்ப விடலைன்னா நம்ம வந்து மறந்துருவோம். அப்படி போகும் அது, இல்லையா? It will turn like that. இதுதான், அதாவது டீச்சரா இருக்கிறதுன்றது என்ன ஒரு இதுன்னா, I have to stop now. Which I don't want to do, you know. ஏன்னா நல்லா வந்துகிட்டு இருக்கு. It's coming out the way I want it to come. இப்ப அதை ஸ்டாப் பண்றது வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு டிஃபிகல்ட் தாட். பட் ஐ ஹாவ் டு ஸ்டாப் இட். இப்ப நம்ம 2 பேரும் மாத்திரம் செஞ்சிட்டு இருக்கோம். நான் இது செஞ்சிடறேன்மா, உனக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன்னு சொல்லலாம். which is even that is not right. சரியா? சில அக்ஷிதா எல்லாம் வந்து ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்காது. அக்ஷிதா வந்து என்ன சொல்லிடுவா, சார் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வழங்குது சார், யூ ஜஸ்ட் கீப். அந்த சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை. ஸோ நீங்க கீப் கோயிங் சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுல அப்படின்னு. அந்த அந்த இதெல்லாம் வந்து ஐ கான் டூ இட் இன் டிப்ளமா கிளாஸ். Actually, I understand, but எனக்கு என்னன்னா I was not able to replicate your mind on. So அதனால இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். I don't want to. இல்ல சரி, இல்ல என்ன சொல்றேன்னா, நான் வந்து as I always say, like I just don't teach you art, I teach you teaching அப்படின்னா, இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப as a teacher, you don't paint, this painting is not done for myself.
பெயிண்டிங் இஸ் டன் ஃபார் யூ. Yeah. அப்படித்தான் அந்த அந்த தாட்டை எடுத்துட்டு போகணும். ம். அப்படி எடுத்துட்டு போகலைன்னா ஐ எம் நாட் அ குட் டீச்சர். ம். சரியா? நல்லா வந்துருச்சுமா? Yeah, very nice, sir. கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. சரி, ஓகே, வில் ஜஸ்ட் ஸ்டாப் இட். Okay, sir. ஓகே, Thank you so much, sir. ஓகேம்மா. ஐ சென்ட் த இதை க்ளோஸ் பண்ணிடுறேம்மா. Yeah, லெட் மீ me too. டு ஸ்டாப் த ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட். I'll stop the